ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் இந்த 7 சனி மூலமாக உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதற்கே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. இவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மீனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். 2026ல நம்ம முதல் மாதத்துல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் இது எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்க போகுது. அந்த 4 ராசிகள்ல நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க நீங்க தான். அந்த ஒரு 50 நாளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பணவரவாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு பெண் பார்க்கிற நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த வரக்கூடிய ஒரு 50 நாட்களுக்குள் விரைவில் உங்களுக்கு நிகழப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட 6 பயிற்சி பலன்கள் இந்த 2026ல உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரியதாக எந்த ஒரு முன்னேற்றமுமே நடந்திருக்காது. கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. வேற ஜாப் ட்ரை பண்றவங்க ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்காது. எந்த ஒரு நல்லதுமே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. இருந்தாலுமே கூட உங்களுக்கு மைனஸாக மட்டுமே இந்த 2025 வரைக்குமே செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி இந்த 2026 முழுவதுமாகவே உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதுதான் சனியுடைய வக்ர நிவர்த்தி. இந்த சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி
குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்தது. இப்போ உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை, அதாவது லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த 2026 இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியானது மார்ச் மாதத்துல தொடங்க இருக்குது. ஐயையோ, ராகுகேது பயிற்சின்னு சொன்னாவே மீனராசிக்காரங்க பயப்படுவீங்க. என்ன ராகுகேது பயிற்சி நினைச்சு ஒரு மைனஸாக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்பு தான் எல்லாத்துட்டையுமே இருக்குது. ஏன்னா ராகுகேது பயிற்சியால ஏதாவது கெட்டது நடந்துருமோ, அசம்பாவிதம் நடந்துருமோ, அந்த மாதிரி தாட்லே தான் நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல கேது பகவான் முக்கியமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணிடுவாரு. அடுத்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அல்லது பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி தீராத நோய்கள் எல்லாமே இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு விடைபெற போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைகள் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி, 3 வருஷமா அலையிறோம், 5 வருஷமா அலையிறோம், 10 வருஷமா அலையிறோம், வாய்தா மேல வாய்தா போய்கிட்டே இருக்கு, தீர்ப்பு வரவே மாட்டுது. நாங்களும் வக்கீலுக்கு லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த கேஸ் முடிய மாட்டுது, சொத்து பிரச்சனையும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கவலைப்படுறீங்க. இந்த 2026 விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்ப்பாமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க கூடயே அல்லது உங்களுக்கு அப்புறமோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு 2025 சரி 24 சரி நிறைய பிரச்சனைகளையும் சித்துகளையுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த 2026 திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க இந்த மீனராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்கு காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தனியா சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 2026 நிச்சயமாக நீங்க இருவரும் சேர்ந்து வாழ்வீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்கள்
ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியே சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு அமையும். இனி கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு மீனராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் இல்லாத மீனராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது. ஆனா இந்த 2026ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. புதிய உறவு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களை தானாக தேடி வரப் போறாங்க. அது வந்து உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்ல புதிய காதலியாக இருக்கலாம், அல்லது புதிய நண்பராக இருக்கலாம், இல்ல தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம். இந்த புதிய நபர் வருகையால் நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகிறது.